இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, வேற்றுருவில் வெற்றி மைந்தன் மகதலா மரியா கண்டெடுத்த ஒரு அற்புதத்தை இன்று நமக்கு பறைசாற்ற விரும்புகிறது. ஆம், ஆண்டவரின் சடலத்தை காண்பதற்காக, அவரை காண்பதற்காக கல்லறைக்கு ஓடி செல்லுகிற மகதலா மரியா வேற்றுருவில் வெற்றி மைந்தனை கண்டு ஆசிரை பெற்ற உணர்வை நற்செய்தி சொல்லித்தர விரும்புகிறது. வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உயிர்த்த ஆண்டவரின் இந்த பாஸ்கா காலத்தில் இறையருள் உங்களோடு தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஆண்டவரின் சடலத்தை எப்படியாவது கண்டுவிடலாம் என்று கல்லறைக்கு ஓடி சென்ற மகதலா மரியா கதிகலங்கி நிற்கிறார். வானதூதரின் வினாவுக்கு என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், எங்கே வைத்தனரோ தெரியவில்லை என்று முறையிட்டார். ஆனால் அவர் தேடிய ஆண்டவர் அங்குத்தான் தோட்டற்கார உருவில் நின்றார் என்பதை அவர் அறியவில்லை. எனவே அவரையே அணுகி, ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன். தனக்கு முன் பின் தொடர்ந்தவர்களிடம் இயேசுவின் பெயரை முழுமையாக சொல்லி அழைப்பதை நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவர், அவர் என்ற முழுமையான என் இறைவன் என்பதை மகதலா மரியா முழுமையாக எடுத்து கூறுகிறார். ஆமன்புக்குரியவர்களே, இனிமைமிகு பாடலில் அழகாக வரிகள் சொல்லுகிறது. எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நற்சந்துகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டவர் சாம காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்கள் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என உயிருக்குயிரான வரை, அன்பார்ந்தவரை அவர் சிக்கன பிடித்தேன், விடவே இல்லை என்று இனிமைகு பாடல்களை வரிகள் சொல்லுவது போல, மரியா தேடி கண்டடைய முயன்றது ஆண்டவரின் உயிரற்ற உடலே ஆகும். ஆனால் அவர் எதிர்பார்ப்பின் எல்லையை கடந்து வாழும் கிறிஸ்துவே அவர் முன் வந்து நிற்கிறார். ஆம், நாம் தேடி செல்லுகின்றது ஒன்றாக இருந்தாலும் அவர் மீது நம்பிக்கை வைத்து செல்லுகிற பொழுது வாழுகின்ற இறைவன் நம்மை வாழ வைக்கிறார், வாழ்வின் அர்த்தங்களை சொல்லித் தருகிறார் என்ற மேன்மை இங்கு கற்பிக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, மகதலா மரியா இயேசுவை தேடினார். அவரோ அவர் அருகிலேயே, அவர் எதிரிலேயே நின்றார். கடவுளின் பெயரை இமானுவேல், இறைவன் எம்முடன், இன்று வேற்றுருவில் இறைவன் எம்மிடையே தோன்றுகிறார், நம்மிடையே முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பட்டினியில் வாழும் ஏழையின் வழியிலும், சிறையில் துன்புறும் கைதியின் வழியிலும், நடுத்தெருவில் வாழும் அகதி, அன்றாட உழைப்பை தேடி திரிகிற தோட்டக்காரன் உருவிலும், கூலியாள்கள் ஆகிய அனைவரிலும் இயேசு தோன்றிக் கொண்டு தான் இருக்கிறார். நாம் தான் அவரை அவர்களில் அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆமாங்க, உண்மையிலே கிறிஸ்துவை நேசித்தோம் என்றால் அனைவருக்கும் அனைத்துமானவரை நாம் எல்லோரிலும் கண்டு மாற்றங்களை உருவாக்குகிற மனிதர்களாக உருக்கொடுப்போம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு மையமாக சொல்லுகிறது. உயிருக்கு முன் ஒரு குறிப்பிட்ட நாடு, அதாவது இந்த உயிர்ப்பு, அந்த உயிரையும் உயிர்ப்பைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாடு, இனம், கலாச்சாரம் என்ற எல்லைக்குள் வாழ்ந்தவர் தான் இயேசு. இந்த உயிர்ப்புக்கும் ஊருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் இருந்தவர். ஆனால் உயிர்த்த பிறகு அனைத்து தடைகளையும் கடைந்து முழுமையாக உலகின் பொது சொத்தாகிவிட்டார். அவர் தம் ஒவ்வொருவரிலும் ரபூனி, தோழர், சகோதரர் என்பதற்கு சான்று. உலகம் எங்கு சென்று அவரது உயிர்ப்பை, மகிழ்ச்சியின் செய்தி ஒவ்வொரு நாளும் நாம் பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை கண்டேன், அவர் எனக்கு இப்படி சொன்னார் என்று மகதலா மரியா சென்று அறிவித்தது போல நாமும் இறைவனை பிறரில் கண்டுகொள்ள வேண்டும். அதுக்கு தான் மகதலா மரியாவுக்கு தோன்றி காட்சி சொல்லுகிறார். ஆமாங்க, வேற்றுருவில் வெற்றி மைந்தன் வந்ததை இதன் ஆழமான அர்த்தம் அதுதான். ஏனென்றால் நாம் அனைவரிலும் இறைவனை காணுகின்ற ஒரு முழு முதல் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதுதான் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு குடும்பத்திலே, உறவுகள் மத்தியிலே, உறவுகள் அறிந்து கொள்ளாத நிலை. ஏனென்றால் நாம் நமது முகவரி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம்.
எனவே இறைவன் அவரது முழுமுதல் உயிரையை நமக்கு கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நமக்காக உயிர்த்தெடுக்கிறார். நமது வாழ்வின் முகவரி விண்ணகம் நோக்கி செல்வதற்கான வழிவாயில் என்பதை கற்றுத்தருகிறார். அதை அறிந்து கொண்டு வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் பிறரில் இறைவனை அறிந்து கொண்டு வாழ்வோம். இறையாசிர் என்றென்று நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, பிறரில் உமது சாயலை கண்டுணர்ந்து உமது அருளை நாங்கள் முழுமையாக பெற்று எல்லோரிடம் அன்பிலும் சமாதானத்திலும் உதவும் கரங்கொண்ட மனிதர்களாக வாழ்ந்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.